அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் மார்க்கெட்டோட ரேஞ்ச், அதாவது ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி கொடுப்பது உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பட்டனை அமுத்திட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் இந்த வீடியோ மற்றவர்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, அதாவது யூடியூபோட அல்காரிதம் படி ஒரு வீடியோவை நிறைய நேரம் யார் பார்க்கிறா, லைக் பண்ணுறாங்களா, இல்லை இடைவிடாது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களா, உடனடியாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக இந்த வீடியோவை கொண்டு போய் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம கணக்கீடு செய்வது பிடித்திருந்தால் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுவதும் பார்த்து லைக் பட்டன் கொடுக்கும்போது இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது மற்றவர்களையும் அடையணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை தயவு செய்து இதனை செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று மார்க்கெட் 19,450 அப்படிங்கிற கால் புட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ரேஞ்ச் 19,350 டு 19,550 இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கலாம். இன்சைட் ரேஞ்சுனா 19,400 டு 19,500 இருக்கலான்னு பார்த்தோம். மார்க்கெட் 400 அப்படிங்கிற ரேஞ்சை நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல நிலை பெறுவதற்கு ட்ரை பண்ணாங்க. அதற்கப்புறம் சந்தையோட இறக்கம் கண்டது. இதற்கு முக்கிய காரணம் நேற்று 19,400 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடல் இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு 19,450 முடிஞ்சதுனால அதனுடைய கால் புட்டோட ரேஞ்சும் அதனை தீர்க்கமாக முடிவெடுத்தது. இப்போது நீங்கள் நினைக்கலாம், இன்றைய ரேஞ்சும் எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஒரு மொமெண்டம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெரி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்பெரியோட கான்ட்ராக்ட் தொடக்கத்தில் ப்ரீமியத்து எல்லாமே அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டோட ரேஞ்ச் வெள்ளிக்கிழமை மட்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் அதனால் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஒரு நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் இருக்குமா அப்படின்னா அது குறைவாகத்தான். காரணம் அது பெரிய ரேஞ்சாக இன்னும் கன்வெர்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19,350 கால் புட்டை நம்ம எடுத்துருக்குறோம். நேற்று பார்க்கும்போது அது நேற்று எக்ஸ்பெரி இன்றைக்கி முடிகிற எக்ஸ்பெரினால் 19,450 கால் புட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 49, 43க்கு முடிஞ்சிருந்தாங்க. பாருங்கள், அந்த எக்ஸ்பெரி போடுறேன், நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நேற்று முடிவுற்றிருக்கும்போது 350, இது 450 போடுறேன். 49, 43. அப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. ஆனால் இந்த எக்ஸ்பெரி நம்ம மாற்றுறோம் 24 ஆகஸ்ட். அதே மாதிரி 19,350. அதனுடைய ப்ரீமியம் பாருங்கள், நம்மளுக்கு 91 ரூபா 113 ரூபா. அதாவது அடுத்த மணியில் 49 ரூபா இருந்த ப்ரீமியம் இந்த இடத்துல என்னவா மாறி இருக்குது, 91 ரூபாயாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 2 மடங்கு. அப்போ ரேஞ்ச் எவ்வளோ பெருசாக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ 19,350 அடிப்படையில் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 91 ரூபாய் அப்படின்னால 19,260. கால் 113 ரூபா அப்படின்னால 19,463. இந்த ரெண்டு ப்ரீமியம் சேர்ந்தால் ஒரு 200 பாயிண்ட் ப்ரீமியம் வரனால 19,150லிருந்து 19,550. அப்போது ரேஞ்ச் நம்மளுக்கு எப்படி இருக்கலாம், 19,150, 19,260, 19,350, 19,463, 19,550 இப்படி இருக்க அதிகமான வாய்ப்புகளாக உள்ளது. அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த எக்ஸ்பெரிக்கு நம்ம மாற்றிக்கணும். எக்ஸ்பெரி ஆகஸ்ட் 24. அப்போ இதில் 19,400 கால் அண்டு புட் இதுதான். இப்போ மார்க்கெட்டு இறங்கியே முடிஞ்சிருந்தாலும் 19,400 கால் அண்டு புட்டு தான் ஸ்ட்ராடல் இருக்குது. 19,300ம் 19,500ம் ஸ்ட்ராங்கலாக உள்ளது. அப்போ 19,400ஓட அடிப்படையில் பார்த்தா அந்த ப்ரீமியம் 200 ரூபா வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 19,400 400 புட்டு 115 ரூபா. அப்போ 19,285, 19,400 கால் 86, 19,486,
200 புள்ளிகளுங்கும் போது 19200, இந்த பக்கம் 19600. அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் 19200 டு 19600 அப்படிங்கிறது அட்டவணையின் எல்லைகளாக இருக்கிறது. இப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்க்கணும். அப்போ மார்க்கெட்டை வந்து ஒரு இம்பேக்ட் பெருசாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாகத்தான் இருக்குது. அப்போ இது வந்து அதிரடியாக பயந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எக்ஸ்பெரி நம்ம அப்போ மாற்றுறோம். இப்போது இதுதான் உங்களுக்கு முடிவுறும் போது இப்படி தான் இருக்கிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக தெரியணும். 19350 டு 400 நம்மளுக்கு 50 ரூபா கேப். அப்போ இவங்க 15 ரூபானா கண்ணை மூடிட்டே சொல்லலாம் 400 புட் வந்து 35 ரூபாய்ன்னு. ஏன்னா இவங்க 50 ரூபானா இவங்க 15 ரூபா தான் இருக்கிறாங்கன்னா ஆப்பனண்ட் வந்து 35 ரூபா தான் இருக்கணும். அதே மாதிரி 300 டு 400 பாருங்கள், 300 65 ரூபானா இது 100 ரூபா. அப்போ 65 ரூபாய் கழிச்சு இவங்க 35 ரூபா, இப்படி தான் இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற பகிர்வு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக், ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 19200 டு 19400க்கு நம்மளுக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது? 200 பாயிண்ட் ரேஞ்ச். அப்போ 400 புட்டு 35 ரூபானா 200 கால் 165 ரூபா தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. அப்போது இது ஃபுல்லி ஆப்ரேட்டட். இதில் நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எத்தனையோ விஷயத்தை பார்க்குறீங்க. அதனை விட நம்மளுக்கு முக்கியம் இந்த லாஜிக்கை எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேல்யூ 0 பண்ணி இந்த மாதிரி தான் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ இதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு சந்தையோட எல்லைகளை கணித்து எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இதற்கு தான் உங்களை சுய ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போது பேங்க் நிஃப்டி. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றைய லோ அப்படிங்கிறது இன்றைக்கி பிரேக் ஆகவே இல்லை. நேற்றைய ஹை அப்படிங்கிறது பிரேக் பண்ணல. அப்போ இது என்ன அர்த்தம்? பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே சந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இன்சைடு ரேஞ்ச் மார்க்கெட்டோடது இம்பேக்ட் ஆகிருக்கு. அப்போ நேற்று ஏறியது அப்படியே இறங்கியிருக்குங்க அப்படிங்கிறத லாஜிக். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்கு. இது எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியல. பார்த்தவர்கள் ஆம் பார்த்தேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டோட இந்த கடந்த 4 நாட்கள், அப்போ நம்மளுக்கு 3 நாட்கள், ஒரு நாள் வராது நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து விடுமுறையினால். அப்போ இதில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 19482, குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துகிட்டா 19257. அப்போ இந்த லோவோ இந்த ஹையோ நாளை தினம் பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் வந்து வாரத்துடைய ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிஃப்டியோட இறக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.51 ஆவரேஜ் க்ளோசிங்கில் கொடுத்தது. நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ 100 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட் மார்க்கெட் லோ க்ளோஸ், அதாவது மைனஸ் ஆகிருக்கு. ஆனால் நிஃப்டி லைவில் பார்க்கும்போது 90 புள்ளிகள் தான் ஃபியூச்சர் இறங்கி இருந்தது. இது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இதனால் என்ன ஆகும்னா புட் ஆப்ஷன்ஸோட ஏற்றம் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிய வச்சுருக்கிறாங்க. அப்போது மார்க்கெட் வந்து விழுந்தாலும் புட் ஏறும். ஆனால் அந்த அளவுக்கு ஏறுமா அப்படிங்கிறது ஃபியூச்சரோட ப்ரைஸை கம்பைன் பண்ணி இருக்கும். ஆனால் இது யாரெல்லாம் பார்த்தீர்கள், லைவில் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி இது ஒரு ஸ்ட்ராடல் 44,000. அப்போ 44,000 அப்படிங்கிறது மையம். அப்போது 44,000 கால் 248 ரூபா. அப்போ 44 248, 44,000 புட் 302 ரூபா. அப்போ 43,700. இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணால் 550 புள்ளிகள். அப்போ 44,550, இந்த பக்கம் 43,450. சந்தையோட ரேஞ்ச் இப்படி தான் இருக்க வாய்ப்பு. இதன் அடிப்படையில் சந்தையை பார்த்து ஆய்வு செய்யுங்கள். ஆப்ஷன் செயின் அடிப்படையில் இதனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதுவும் கம்மியாக தான் இருக்குது.
அப்போ சந்தையில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டட் பயந்து ஹெட்ஜ் பண்ணுற அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு சந்தை இல்லை அப்படிங்கிறதை இது இண்டிகேட் பண்ணுறாங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மகிட்ட இருக்குது. அது ஆகஸ்ட் 28 துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படிங்கிற பரிந்துரை இருக்காது. வரைபடம் சார்ட் அப்படிங்கிறது அறவே இருக்காது. நிறைய பேர் வீக்கெண்ட் கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் வீக்கெண்ட் கிளாஸ் கேட்குறதுனால ஒரு குறிப்பிட்டு ஒரு 5 பேர் நம்மளுக்கு வந்துட்டு பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வீக்கெண்ட் கிளாஸ் நம்ம ஆரம்பிப்போம். அது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வீக்கெண்ட் கிளாஸ் தேவைப்படுதோ, அதாவது சனி ஞாயிறு வகுப்பு தேவைப்படுகிறதோ அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.